Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஏர் கண்டிஷனர் ஏசியை பற்றி பேச போகிறேன். ஸோ ஏசியை பற்றியான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியும். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஏசி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட்டில் இருந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு ட்ரை லைன் அண்ட் பைப் காப்பர் பைப் போகும். இந்த பைப்பு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு தான் அவுட்டோருக்கு பைப் கொண்டு போகும். இந்த பைப் கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பூசுவோம். இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு பூசாமல் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரெயின் சீசனில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து செவுத்து வழியாக வடிஞ்சு அவுட்ரு சைடில் ஒயிட் சிமெண்ட் பூசாமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செவுத்து வழியாக தண்ணி ஊறி இன்டோர் யூனிட் இல்லைனா வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் ஊறி பில்டிங் வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, பெயிண்டிங் அடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பெயிண்ட் வந்து உப்புன மாதிரி இருக்கும், இல்லை அந்த இடத்துல வந்து ஈரப்பதமாகவே ஒரு மாதிரியாக பெயிண்டெல்லாம் உறிஞ்சு வரும். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சீப்பேஜ் ஆகுதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இதை அவாய்ட் பண்ணோன்னா பேக் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் பூசினீங்கனாலே இந்த ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணலாம். அண்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னா பேக் அண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பூசாமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேப் இருக்கும். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அணில், எலி இது மாதிரி வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் யூனிட்டில் இருக்கிற போர்டு, ஒயரு, அதுக்கப்புறம் ப்ளோயர்ஸ் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து செலவு தான் அதிகம் அண்ட் யூனிட் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு தேர்ட் பாயிண்ட் என்னென்னா சிட்டிக்கு அவுட்ரு சைடில் இருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் அண்ட் சைடு வந்து ஓப்பனாக விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாம்பு இல்லைனா பூச்சிங்க, குளவி, தேன் இன்டோர் யூனிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் பேக் அண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து பூசியிருக்கீங்களா கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.